எல்லாருக்கும் ஹாப்பி பிரைட். தீர்க்கமா முன்னெடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து திருநர் மக்களுக்கான ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன் இல்லாம ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகத்தை உயர்த்த முடியாது அப்படின்னு அம்பேத்கருக்கு தெரிஞ்சனாலதான் வந்து ரிசர்வேஷன் அப்படின்ற ஒண்ணே கொண்டு வராரு. அதனாலதான் வந்து திருநர் மக்களுக்கு ரிசர்வேஷன் 1% கேட்கிறோம். அதுவும் எப்படி கேட்கறதுனாக்க இன்டர்னல் கம்யூனிட்டிக்குள்ள 1% ஹாரிசான்டலா நம்ம வந்து கேட்கிறோம். அதை தாண்டி ஆன்லைன் புல்லியிங் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காரணம் வந்து அந்த சிசெட் மண்ணிலிருந்து இறங்கி வரணும். தான் ஆகச்சிறந்த ஆண்மை என்பதிலிருந்து இறங்கி வரணும். இறங்கி வந்து அனைத்து மக்களும் சமமா பார்க்கணும். மனிதாபிமானத்தை கடைபிடிக்கணும். மனிதத்தை தவிர ஆகச்சிறந்த ஒரு கொள்கை என்பது எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த கொள்கையை பின்பற்றும் பட்சத்தில் ஆன்லைன் புல்லிங் கண்ட்ரோல் ஆகும் நினைக்கிறேன். தேங்க்யூ. மத்திய அரசுக்கு இதை பற்றின புரிதல், இது பற்றின ஒரு சென்சிட்டிவிட்டி கண்டிப்பாக வந்து கிடச்சி அவங்களும் வந்து இதை வந்து எங்களை வந்து எங்களுக்கான அங்கீகாரம், எங்களுக்கான ஒரு அடிப்படை சுயமரியாதை வந்து எங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கும் வந்து தெரியணும். நாங்கள் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்கோம். அக்செப்டன்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதை கடந்து அவேர்னஸ் கடந்து அக்செப்டன்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் வந்து எங்களையும் சொசைட்டியில் ஒரு அங்கமாக பார்த்து எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற சில ஒடுக்குமுறைகள், அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி பேசுகிற விதமே வந்து இன்னும் வந்து மாற வேண்டியதில் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு போராட வேண்டி இருக்குங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. Hi, namaskar. My name is Venkatesh and that's my partner Gautam, and today I'm walking the 67th Pride in India and my partner's second Pride. Together we are walking in Chennai. So it's been amazing to walk and see the crowd increasing every single year, and a lot of allies supporting us. And in terms of the Pride, there are a lot of positive responses, positive judgments which has been passed by the honorable courts. But when it comes to the real-time implementation, there's still a lot of backlogs we are not able to clear, and there's a lot of judgments like today you could see one of my flyer posters which demands Modi ji, when are you going to give a legal marriage right? வணக்கம், நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி பிரைட். 2025 வருஷம் இது நம்மளோட 17வது வருஷத்தான பிரைட் வாக். இது இந்த வருஷம் நிறைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கிட்ட வச்சிருக்காங்க. ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு என்னன்னு ஆராய்ந்து பார்த்து நியாயமான முறையில அவங்களுக்கு வழங்க வேண்டிய எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம மக்களுக்குள்ள இவங்களை ஏத்துக்கிற திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தா முன்னாடிக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இனிவரும் காலங்கள்ல அது முழுவதுமாக மாறி இவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, நம்மள ஒருத்தர் அப்படிங்கிற மனநிலை சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப சோசியல் மீடியால இந்த மாதிரி திருநர் மக்கள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களை நம்ம புலி பண்ண ஆரம்பிச்சிடுறோம், எக்கச்சக்கமா ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு உணர்வா இருக்கட்டும், காதலிக்கிறதுக்கான உணர்வா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால பாகுபடுத்தியே பார்க்க முடியாது. ஏன்னா காதல் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயம். இதுல ஜெண்டருக்கான எந்த இடமும் இல்ல. சோ இனிவரும் காலங்கள்ல இப்ப நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அதை பார்த்து அதை அப்படியான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிவரும் காலங்கள்ல அதை நம்ம பெருசா பார்க்காம புலி பண்ணாம ஏத்துக்கிற மனநிலை ரொம்ப சீக்கிரமா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு கொண்டாட்டத்தினுடைய மூலமாக நாங்க வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டமா தான் நாங்க இதை பார்க்கிறோம். இந்த போராட்டம் வந்துட்டு பல வித கோரிக்கைகளை வந்து முன்னெடுத்து நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமூகத்துல வந்துட்டு மனிதரா பிறந்த எல்லாரும் வந்துட்டு வாழ்வதற்கு தகுதியானவர்களே அப்படின்ற ஒரே ஒரு நோக்கு தான். அம்பேத்கர் எழுதின சட்டம் வந்துட்டு ஆர்டிகல் 14, 15, 16, 17 படி தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் சொல்லிட்டு நாங்க எப்பவுமே நான் போதிப்பேன். என்னுடைய கிளாஸ்ல இதுதான் ஒரு பாடமாவே இருக்கும். அதுதான் இந்த தீண்டாமையை ஒழிக்கணும். தீண்டாமைன்றது வந்து ஒரு சாதிய மற்றும் சார்ந்தது கிடையாது, பாலினத்தை சார்ந்ததும் இந்த தீண்டாமை இருக்கு.
அந்த தீண்டாமைக்குள்ள நாங்க வந்துட்டு நிறைய கஷ்டங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க சமூக மக்கள் இந்த மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னும் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசிடமும் நாங்க வைக்கிற கோரிக்கைகள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு. என்னதான் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கும் உயர் மக்களுக்கும் நிறைய உதவி செஞ்சாலும் கூட ரிசர்வேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது எங்களுடைய வாழ்வில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைல்கல். அதை நாங்க இன்னும் எட்ட முடியாத ஒரு நிலையில வந்து நாம இருக்கோம். இந்த ரிசர்வேஷன் மூலமா நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன், என்னால ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டு போறதுக்கோ இல்ல நாங்க அரசு ஆசிரியரா நான் மாறுறதுக்கோ இந்த ரிசர்வேஷன் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம படிக்கிற ஐஐடி மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு எங்க மாதிரியான மக்கள் வந்துட்டு பெருசா நாங்க வந்துட்டு போனோம் அப்படின்னா ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்துட்டு இந்த வானவில் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அவமானமாலாம் நாங்க நினைக்கல. இது எங்களோட வாழ்வில் ஒரு அடையாளமா மாறி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு எல்லா இடத்துலயும் வானவில்ல நீங்க பாக்கலாம். வானவில் உசு பொட்டை 9 அலி அசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் போயிட்டு இன்னைக்கு அவங்க வாயாலேயே தோழர் அப்படின்னு நாங்க கூப்பிட வச்சிருக்கோம், நண்பர் அப்படின்னு கூப்பிட வச்சிருக்கோம். அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். இனிவரும் காலங்கள்ல இளம் தலைமுறையினருக்கு நாங்க இருக்கிறோம், ஏற்கனவே இருந்தோம், இப்ப இருக்கிறோம், இனிமேல இருப்போம்ன்றதை நாங்க காட்டுறதுக்காக இந்த ஒரு பேரணியை வந்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஹாப்பி பிரைட் டு ஆல். ஹாப்பி பிரைட். ஆக்சுவலாக எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ரிசர்வேஷன் வந்து எங்களுக்கு ஓகே தான். பட் எல்ஜிபிடிக்குங்கும் போது வந்து இதில் எல்லாருமே வந்து அடங்குறாங்க. ஆனால் இதில் டிஜிங்கிறவங்க வந்து எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? இதில் ஜி அண்ட் லெஸ்பியன் அண்ட் பைசெக்சுவல் மட்டும்தான் இதில் எல்லா ஜாப்லையுமே வந்து முன்னாடி போகிறாங்களே தவிர இந்த டிஜிங்கிறவங்க வந்து எங்கள் இன்னமும் நாங்கள் தாழ்த்தப்பட்டமாக தான் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒரு முன்னுரிமை இன்னும் கிடைக்கிறது கிடையாது. எல்ஜிபிடியில் டிஜிக்கு மட்டும் இன்னும் முன்னுரிமை வேணுங்கிறத நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். 17வது சென்னை வானவில் சுயமரியாதை பேரணி ரொம்பவே சந்தோஷமாகவும் கோலாகலமும் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைடு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எங்கள் எல்ஜிபிடி மக்களுக்கு இதுதான் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். அதே நேரம் இது ஒரு போராட்டத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நாள். அதாவது எங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அதாவது ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்னென்ன உரிமைகள் வேணுமோ அது எல்லாமே எல்ஜிபிடி மக்கள் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு தான் கேட்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணன்றது என்ன, ஒரு 2 பேர் சேர்ந்து வாழ்றது தானே, சேர்ந்து வாழ்ந்தா என்ன பிரச்சனை அப்படின்றதான் அவங்க கண்ணோட்டத்தில் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது வெறும் கண்ணோட்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சேர்ந்து இங்கே பல உரிமைகளும் சேர்ந்து வருது. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணும்போது அவரோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அது வந்து இவருக்கும் சேர்ந்து வருது அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டாரை பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ்ல நாமினியா வந்து நாம பார்ட்னரை தான் வந்து ஒருத்தர் மேரேஜ் மூலமா வர்ற பார்ட்னரை தான் வந்து நாமினியா போட முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய கப்பிள்ஸ் வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் லவ் பண்றாங்க, அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சம உரிமை கிடைக்க மாட்டேங்குது. நிறைய மக்களுக்கு வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 ஆணும் மானும் சேர்ந்து வாழ்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிப்படையான எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே இருக்க மாட்டேங்குது. இந்த வீட்டுல இருந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க, அந்த வீட்டுல இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து லைஃபை ரன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருக்குது. ஸோ தமிழக அரசு வந்து தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்காக குடும்ப அட்டை வழங்க வேணும். They have started recognizing people with many queer laws. I think like Tamil Nadu is one of the pioneer states in giving so many laws for people. I hope like we to a point like more even like after a decade or something we would have great and wider acceptance. And one such thing like I want to say, people call all of these as psychological dysfunctions or so what. And I'm actually a psychologist and I'm gay and like I'm right here. What do you want to tell? Like are you gonna still call this like a psychological problem or something? என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பேசிக்கான உரிமைகள் தான் நாங்க இப்போதைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்களே வந்து. அது மிச்சவங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் எதுக்கு அவங்க கேட்கறாங்க அப்படின்னு வியோடா தெரியலாம். ஆனா நாங்க நிஜமா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமா இருக்கோ அந்த விஷயங்களுக்கு தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த உரிமைகள் வேணும் அப்படின்றத நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பேரணி முக்கியமா நாங்க எதுக்கு செய்யறோம் அப்படின்னா ஒரு விசிபிலிட்டிக்காக, அதாவது இந்த அரசாங்கத்துக்காக இருக்கட்டும் இல்ல பொதுமக்களுக்காக இருக்கட்டும், நாங்க வந்து இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், எங்களை போல இருக்கிற மக்களுக்கு நாங்களும் இது மாதிரி இருக்கிறோம், நீங்களும் கவலைப்படாதீங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும் தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். Happy Pride, Free Palestine. Yeah, Chennai Pride. It's my first time in like Chennai Pride.
It's really fun. இங்க வந்து நிறைய கே பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு வந்து தயங்குறாங்க. காரணம் என்னன்னா நிறைய கே பீப்புள்ஸ், நிறைய தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு வந்து இங்க நிறைய சொல்ல முடியாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னா அதுக்கு அடுத்த நிலை அவங்களுக்கு என்ன, எங்க போய் தங்குறது, யாரு வேலை கொடுக்கறது, யாரு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம தான் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் சொல்லி வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம வேலையில நிறைய பிரஷர், அவன் ஒரு தப்பானவன்னு சொல்லி முத்திர குத்தி அவனை புறந்தள்ளதான் பாக்குறாங்களோ ஒழிச்சு அவனை யாரும் அங்கீகரிக்கப்படுறது இல்ல. சோ தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து இங்க மதிக்கணும், அவங்க வந்து வெளியே வரணும், அதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்க கிடைக்கணும். இன்டர்நெட் புல்லிங்கிறதுங்க வந்து நாங்க இன்னைக்கு வர நாங்க 25 வருஷம் நாங்க திருநங்கையில இருக்கிறோம். நாங்க எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நாங்க பண்றது கிடையாது. புதுசா வரவங்க வந்து மேபி மணி லாண்ட்ரிக்காண்டி இந்த விஷயங்கள் பண்றாங்களும் எனக்கு தோணுது. இதுல எங்களை கலாய்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து மனதளவுல பிசிக்கல் அண்ட் மென்டலியா தான் நாங்க திருநங்கையில மாறுறோமே தவிர நாங்க வந்து ஏதோ நாங்க திருநங்கை ஆகணும் யாரும் நாங்க ஆகுறது கிடையாது. நாங்க எங்க பெத்தவங்களை விட்டுட்டு எங்க ஃபேமிலியை விட்டுட்டு எங்க ரிலேட்டிவா விட்டு நாங்க திருநங்கையா மாறுறோம்னா அதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீடு கிடைக்கிறது, ஒரு ஜாப் கிடைக்கிறது, ஓகேங்களா, டெய்லி நாங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க கவர்மெண்ட் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கணுங்கிறது தான் என்னோட முன்னுரிமையை தவிர. मैं फर्स्ट टाइम प्राइड जानने का रहा हूँ चेन्नई पे। एक्चुअली मैं बेंगलोर पे रहते हो, तो प्राइड में आके मुझे इतना खुशियाँ मिल रहा है। जो हमारा कम्युनिटी इतना बड़ा है और हमारा कम्युनिटी में इतना सपोर्टिंग है, तो मैं भी आशा रखता हूँ सभी का पेरेंट्स एक बात को समझ जाए और आगे बढ़ाए, सभी अंडरस्टैंडिंग में आ जाए तो अच्छा, इससे बेटर हो सकता है. Myself Crystal and I'm a drag queen from Bangalore. So first of all I want to tell a happy Pride to everyone. So what is the meaning of Pride? So Pride is not just 1 month. We have to celebrate the Pride for all the 12 months. And just one thing I want to say about this Pride, that you should spread love, not the hate. Ready? Happy Pride! So this Pride, 70th Pride of Chennai, we are celebrating today. So we need horizontal reservation in government service. That is very important because LGBT community is underprivileged people. They are going so many difficulties without a job in government sector. So only government sector can give us a permanent and safe, secure job opportunity. ஆக்சுவலி இது பார்த்தா கொண்டாட்டமா தெரியும், இது கொண்டாட்டம் கிடையாது. இது ஒரு வந்து போராட்டம். எங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க, எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க அப்படின்னு நாங்க அரசு கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். கேலி கிண்டலுக்கு அதிகமா உள்ளாயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தடுக்கணும்னா வேலைகள்ல, கல்விகள்ல மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் சமமான ஒரு உரிமை கிடைக்கிறதுக்கு ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்கும். அது வந்து சாதி அடிப்படையில் மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட பாலினமான எங்களுக்கும் கண்டிப்பா கொடுக்கணும்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சீக்கிரமா பாலிசி எங்களுக்கு கொடுங்க, நாங்க படிச்சு வெளியே வருவோம். நன்றி. இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து 9 பொட்டை உசு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸியா இன்டர்நெட் கிடைச்சிருக்கும். பொதுஜன மக்களுக்கு நாங்க என்ன ஒண்ணு கோத்ரூ பண்றோம்னு புரிய மாட்டேங்குது. நீங்க பண்றதால யாரோ ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம் இது. இதை நாங்க தேர்ந்தெடுத்தது இல்ல, பிறப்பால கிடைச்ச எங்களுக்கு ஒரு ஹார்மோன் மாற்றங்கள். புள்ளி பண்றதால, அசிங்கப்படுறதால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுக்கு அறிவியல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இந்தபட்ச மனிதநேயம் இருந்தா போதும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். 17வது ஆண்டு சென்னை வானவில் சுயமரியாதை பேரணி 2025 ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது. நாங்கள் யாரை நேசிக்கின்றோம் என்பதன் காரணமாக எங்களது உரிமைகளை, அதாவது LGBTIQA+ கம்யூனிட்டியின் உரிமைகளை மறுக்கும் இந்த சமூக விதிமுறைகளை மாற்றுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை இந்த மாதத்தில் மீண்டும் உறுதி ஏற்கிறோம். இரு பாலின வரையறைகள், ஆணாதிக்கம் மற்றும் பாலின பாகுபாடுள்ள விதிமுறைகளில் வேரூன்றிய ஒடுக்குமுறை நம் வீடுகளில் தொடங்கி கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் பொது இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்கிறது. வானவில் சுயமரியாதை மாதம் என்பது எங்களது இருப்பு, கண்ணியம் மற்றும் சுயமரியாதையை சமுதாயத்திற்கு பறைசாற்றுவதாகும். மேலும் முழுமையான குடிமக்களாக வாழ்வதற்காக எங்களது உரிமைகளை உணர்வதற்குமான ஒரு வழியுமாகும். தமிழ்நாட்டில் உள்ள பால் புதுமையினர், அதாவது LGBTIQA+ கம்யூனிட்டியினர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் என்ற முறையில் நாங்கள்
திருநர் சமூகத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளை மனமாற பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் சில கோரிக்கைகளும் இருக்கிறது. அவையாவன கோரிக்கை நம்பர் 1, திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாளர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனியார் மற்றும் பொதுத்துறை 2% கிடைமட்ட இடஒதுக்கீடு, அதாவது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் எங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு உருவாக்கி வரும் LGBTIQ கொள்கையினை இறுதி செய்து வெளியிட வேண்டும். இந்த கொள்கையை உருவாக்கியவர்கள் LGBTIQA+ கம்யூனிட்டியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அதனால அதனுடைய கொள்கையை எவ்வளவு சீக்கிரம் அது தமிழ்நாடு அரசு வெளியிடணுமோ அந்த அளவுக்கு வெளியிடணும்னு நாங்க வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். திருநங்கையர் நலவாரியத்தின் பெயரினை திருநர் நலவாரியம் அல்லது திருநங்கைகள் நலவாரியம், திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் நலவாரியம் அப்படின்னு மாத்தணும். ஏன்னாக்கா திருநங்கைகள் நலவாரியத்துல வெறுமனே திருநங்கைகள் மாத்திரம் இல்ல, திருநங்கைகளும் இருக்காங்க, திருநம்பிகளும் இருக்காங்க, இடைப்பாளினரும் இருக்காங்க. அதனால திருநர் நலவாரியம் அப்படின்னு இருந்தாக்கா நல்லா இருக்கும். தன் பாலிருப்பு, சமபாலிருப்பு கொண்டவர்களின் சட்ட ரீதியான உரிமைகள் மற்றும் உறவுகளை அங்கீகரிப்பதற்கான குடும்ப இணைப்பு சட்டம் மற்றும் அதற்கு இணையான வழிமுறைகளை அரசு செயல்படுத்துவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திருநங்கைகளுக்கான தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டதை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே வேளையில் திருநம்பிகள் மற்றும் இடைப்பாளர்கள் பராமரிப்பு மற்றும் ஆதரவு தேவைப்படும் பாலின அடையாளங்களுடன் ஒத்துப்போகாத குழந்தைகளுக்கான திருநர் தங்குமிடங்களை அமைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தத்தெடுப்பு மற்றும் வாடகை தாய் சம்பந்தப்பட்ட சட்டங்களில் திருத்தம் செய்து மாறிய பாலினம் மற்றும் மாற்று பாலிருப்பு கொண்ட புதுமையினர் மக்களுக்காக, அதாவது LGBT மக்களுக்காக உரிமைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 18 வயதிற்கு மேற்பட்ட திருநம்பிகளுக்கு பாலின உறுதிப்படுத்தும் சிகிச்சை செய்ய பெற்றோரின் சம்மதத்தை பெற கேட்கக்கூடாது. பிறப்புறுப்பு வழியாக மேற்கொள்ளப்படும் நெறிமுறையற்ற மற்றும் அறிவியலுக்கு புறம்பான நடைமுறைகள் மருத்துவமனைகளில் தொடர்கின்றன. அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடல் பரிசோதனை தேவையில்லை என்பது குறித்து மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குயர் உறவில் உள்ள இணையர்கள் வங்கி கணக்கை திறக்கவும், குயர் உறவில் உள்ள இணையரில் ஒரு நபரை வாரிசாக, அதாவது நாமினியாக நியமிக்கவும், குடும்ப ரேஷன் அட்டை பெறும் நோக்கங்களுக்காகவும் ஒரே குடும்பமாக கருத வேண்டும். மேலும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் குயர் உறவில் உள்ள இணையர்களுக்கு குடும்ப ரேஷன் அட்டை வழங்குவதில் எந்தவித பாகுபாடும் காட்டப்படுவதில்லை என்பதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதனையும் கேட்டுக்கொள்கிறோம். தேசிய திருநர் அடையாள அட்டையில் எப்படி T என்பதை அவங்க குறிப்பிட்டு உள்ளார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் தமிழக அரசு மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கின்றனவோ அதே போன்று F அடையாளம் கொண்டவர்களும் M அடையாளம் கொண்டவர்களுக்கும் அதே மாதிரியான சலுகைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். சுஷ்மா வெர்சஸ் DGP போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த கேஸ்ல அவங்க சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் கூட்டங்களிலும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முழுமையான சென்சிடைசேஷன் மீட்டிங் நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு அந்த மாதிரியான மீட்டிங் நடத்தாமையே இந்த 1 லட்சம் பேர்களுக்கு மீட்டிங் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது முறையான அரசு சாரா நிறுவனங்கள் மூலியமா, தொண்டு நிறுவனங்கள் மூலியமா அந்த நிகழ்வுகளை நடத்தணும் அப்படின்றத நாங்க வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். தற்கொலை எண்ணங்கள் மற்றும் தற்கொலைகள் உள்பட உயர் மக்கள் எதிர்கொள்ளும் மாநில மனநல பிரச்சனைகளை கையாள வேண்டும். அதற்கு தமிழ்நாடு மாநில மனநல ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட உயர் மக்களுக்கான மனநல கொள்கை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உயர் மக்களின், அதாவது LGBTIQ பிரச்சனைகள் குறித்து நுட்பமான அணுகுமுறையில் ஊடகம் அணுக வேண்டும் என்றும் அரசு அங்கீகரித்த சொற்களஞ்சியத்தை கிளாசரிஸ் மேலும் பயன்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சமூக ஊடகங்களில் இடம்பெறும் வெற்று பேச்சுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மாதவிடாய் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தும் மக்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வு நிகழ்ச்சிகளில் மாதவிடாய் ஏற்படும் திருநம்பிகள் மற்றும் பாலின ஈர்மறைக்கு அப்பாற்பட்டவர்களை அங்கீகரிப்பதுடன் தங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் திட்டங்களிலும் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சட்டம், உளவியல், சமூக பணி, செவிலியர் பயிற்சி மற்றும் பிற துறைகளின் பாடத்திட்டங்களில் பல்வேறு அடையாளங்களை LGBTIQA+ கம்யூனிட்டி உள்ளடக்கம் விரிவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாலினம், பாலிருப்பு, வர்க்கம், சாதி, குறைபாடுகள், இனம், மதம் மற்றும் காரணிகளின் அடிப்படையில் சமூக நீதியை எதிர்த்து நாடு முழுவதும் உலக அளவில் போராடுபவர்களுக்கு நாங்கள் எங்கள் ஒற்றுமையை நீட்டுகிறோம் என்பதையும் கூறுகிறோம். தமிழக அரசிற்கு நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளும் மத்திய அரசுக்கும் கொடுக்கின்ற கோரிக்கைகளும் இவைதான். எவ்வளவோ நல்ல பல செயல் திட்டங்களை செய்து வரும் தமிழக அரசு LGBTIQA+ கம்யூனிட்டி மக்களுடைய நல்வாழ்விற்கும் கவனம் செலுத்தும் என்றும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.